Hello all, welcome to the Kalviti channel. This is Bharat. I am here to guide you through your competitive exam preparation, mainly focusing on upcoming RRB examination. So இதுக்கு முன்னாடி செஷனில் வந்துட்டு நம்ம ஜியாகிரஃபியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அண்ட் இரிகேஷன் சிஸ்டம் அண்ட் ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த செஷனில் அதோட கண்டினியூஷனாக அதுக்கடுத்து கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடுவோம். இந்தியா அண்ட் டேஸ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் டு பில்ட் ஷத்தூட் டேம் இன் February 2021. 2021 எந்த நாட்டோட ஷாட்டூட் டேம் வந்துட்டு கட்டணும் அப்படின்னு நம்ம ஒப்பந்தம் போட்டிருந்தோம். February 2021 ஷாத்தூத் அணை கட்ட இந்தியா மற்றும் டேஷ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. எந்த இரண்டு நாடுகள், இந்தியாவோட எந்த நாடு வந்துட்டு நம்ம அந்த அக்ரிமெண்ட் போட்டுருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் தான் 2021 அந்த அணை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபூலில் ஷட்டூட் அணை கட்டுறதுக்கு நம்மள்ட்ட வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனால் 2022 வந்துட்டு ஆஃப்டர் தாலிபான் டேக் ஓவர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு நம்ம அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அந்த பீரியடில் கேட்ட கொஷின் தான் இது. 2021 கேட்ட கொஷின் தான். எந்த நாட்டோட நம்ம ஒப்பந்தம் போட்டிருந்தோம்னா ஆப்கானிஸ்தான். ஷா அப்படின்னாலே அந்த பெர்ஷியன் வேர்டு வந்துட்டு நம்மளுக்கு ஆப்கானிஸ்தானை ஞாபகப்படுத்தணும். ஷாட்டூட் டேம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா காபூல் நதிக்கு குறுக்க வந்துட்டு கட்டுறதுக்கு நம்ம ஒப்பந்தம் போட்டிருந்தோம். அதே இது வந்து ஒரு துறைமுகம் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் ஒரு துறைமுகம் கட்டிகிட்டு இருக்கோம். அது வந்துட்டு சபகர் துறைமுகம் வந்துட்டு நம்ம எங்கே கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் கட்டிக்கிட்டு இருக்கோம். இதிலேருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக அந்த நார்த் சவுத்து காரிடார் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, India and Afghanistan signed an MOU to build Shahtoot Dam in Kabul. The confluence of the Indus River and the Zaskar River occurs in, அதாவது இண்டஸ் நதியும் ஜாஸ்கர் நதியும் எந்த இடத்துல சங்கமிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லடாக்கில் வந்து சங்கமிக்குது. லடாக்கில் தான் ஜாஸ்கர் நதியும் இண்டஸ் நதியும் சங்கமிக்கிற இடமா இருக்குது. ஓகே, அடுத்து லடாக்கில் முக்கியமாக நிம்மு வேலியில் வந்துட்டு ரெண்டுமே சங்கமிக்குது. நிம்மு வேலி மார்க்ஸ் த கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இண்டஸ் அண்ட் ஜாஸ்கர் ரிவர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் ரிகார்டிங் த PSU எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர்ஸ். அதாவது நம்ம சொல்லியிருந்தேன் எந்தெந்த டேம் எந்தெந்த வருஷம் வந்துட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ டேம் எல்லாமே பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் தான். அந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸும் அதோட வருஷமும் கொடுத்துருக்காங்க. அதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு தப்பு. இது வந்துட்டு எந்த வருஷம் கட்டியிருப்பாங்கன்னா 1948 வந்துட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1946 கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் இதை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணது. நம்ம முன்னாடி கொஷின்லேயே நம்ம பார்த்தோம் இண்டிபெண்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரிவர் வேலி ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் தான். அக்ராஸ் தாமோதர் டேமில் வந்துட்டு கட்டியிருக்காங்க. ஓகே, தாமோதர் வேலி கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1948, நாட் இன் 1946. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவின் முதல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எது? இண்டிபெண்ட் இந்தியாவோடது கிடையாது. இந்தியாவுக்கே ஃபஸ்ட்டு நீர்மின் நிலையம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சித்ராபாங். சித்ராபாங் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு நீர்மின் நிலையம். இதை 1800களில் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கட்டியிருப்பாங்க. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வாஸ் சித்ராபாங், டார்ஜிலிங்கில் 1897 வந்துட்டு கட்டியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராஜெக்ட் இஸ் இன் உத்தரகாண்டில் உள்ள ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொய்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், இது வந்துட்டு எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. தேரி, இதுதான் உத்தரகாண்டில் இருக்குது. ஷராவதி கர்நாடகாவில் இருக்குது. சம்மேரா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இது வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ், இது கர்நாடகா, இது மகாராஷ்டிரா, இதுதான் உத்தரகாண்டில் இருக்குது. ஆன்சர் வந்துட்டு தேரி நீர்மின் வளாகம். இது நம்ம முன்னாடி ஸ்லைட்லேயே பார்த்துருந்தோம். பாகீரதி அணைக்கு குறுக்கே வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது தான் இந்த தேரி நீர்மின் நிலையம். தேரி டேம் இஸ் ஆன் த பாகீரதி ரிவர் இன் உத்தரகாண்ட். ஓகே, கொய்னா டேம் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட். முன்னாடி கொஸ்டினில் கேட்ட ஆப்ஷன் வந்துட்டு இங்கே கொஸ்டினாக வந்துருக்கு பாருங்கள். கொய்னா டேம் எந்த மாநிலத்தில் வந்துட்டு அமையப்பட்டிருக்குது? மகாராஷ்டிரா. எந்த ரிவருக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்னா ரிவர். இது எதோட கிளை நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவோட கிளை நதி. ஓகே, கொய்னா ரிவர் இஸ் லொக்கேட்டட் இன் சத்தாரா டிஸ்ட்ரிக்ட் இன் மகாராஷ்டிரா. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தாரா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச். எது வந்துட்டு தப்பாக மேட்சாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பக்ரானன்கல் டேம் ஹிமாச்சல் பிரதேஷ் கரெக்டாக இருக்குது. சர்தார் சரோவர் குஜராத் கரெக்டாக இருக்குது. தேரி டேம் மகாராஷ்டிரா, இதுதான் தப்பு. தேரி டேம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு தேரி டேம் மகாராஷ்டிரா. இதுதான் வந்துட்டு தப்பாக இருக்குது, தப்பாக மேட்ச் ஆகிருக்குது. தேரி டேம் இஸ் இன் உத்தரகாண்ட் அண்ட் நாட் இன் மகாராஷ்டிரா. உத்தரகாண்டில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இல்லை. நம்ம பார்த்தோம் பஞ்ச் பிரயாக் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு விஷ்ணு பிரயாக் பார்த்தோம், அடுத்து வந்துட்டு நந்து பிரயாக் பார்த்தோம், அடுத்து கர்ண பிரயாக் பார்த்தோம், அடுத்து ருத்ர பிரயாக் பார்த்தோம், அப்புறமாட்டி தேவ பிரயாக் பார்த்தோம். இதில் தேவ பிரயாகில் தான் பாகிரதியும் அலக்நந்தா ரிவரும் ஜாயின் ஆகி கங்கா ரிவராக ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த தேவ பிரயாக் கிட்ட தான் வந்துட்டு இந்த தேரி டேம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே ஹையஸ்ட் ஆல்டிடியூட் டேம்ன்றதும் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்த கொஸ்டின், நேம் த ரிவர் ஆன் விச் இந்திரா சாகர் டேம் இஸ் பில்ட். இந்திரா சாகர் அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. இந்திரா சாகர் அணை எங்கே கட்டியிருக்காங்க? நர்மதா ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க. நர்மதா ரிவருக்கு அக்ராஸாக எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் வந்துட்டு கட்டியிருக்காங்க. நர்மதா ரிவருக்கு அக்ராஸாக வந்துட்டு குஜராத்தில் கட்டப்பட்டிருக்க அணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் சரோவர். மத்திய பிரதேசில் கட்டப்பட்டிருக்கிறது வந்துட்டு இந்திரா சாகர் டேம். இந்திரா சாகர் ப்ராஜெக்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் ரிவர் நர்மதா இன் மத்திய பிரதேஷ். ஓகே. டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் எர்த்தன் டேம் இன் இந்தியா அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் ஏஷியா. இந்தியாவில் மிக பெரிய எர்த்தன் டேம் எது, ஏஷியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு பான்சுரா சாகர் டேம். பான்சுரா சாகர் டேம் வந்துட்டு கேரளாவில் இருக்குது. இதுதான் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் எர்த்தன் டேம். ராஜ்காட் டேம் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் டேஷ் ரிவர். ராஜ்காட் அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பெத்வா. ராஜ்காட் டேம் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் பெத்வா ரிவர் இந்த பார்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ். அந்த புந்தேல்கண்ட் பகுதியில் வந்துட்டு இது அமைஞ்சிருக்கும். பெத்வா நதிக்கு குறுக்கே மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பார்டரில் வந்துட்டு அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ராஜ்காட் அணை. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புந்தேல்கண்ட் பகுதி. ஹிஸ்ட்ரி படிக்கையில் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. புந்தேல்கண்டு பிளாட்டியோ, பாகேல்கண்டு. டெல்லி சுல்தானேட் படிக்கும்போது நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. புந்தேல்கண்டு, பாகேல்கண்டு, ராஜ்புட்ஸ் படிக்கும்போது வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த புந்தேல்கண்ட் பகுதியில் தான் வந்துட்டு பெத்வா ரிவருக்கு அக்ராஸாக ராஜ்காட்டுக்கு டேம் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்த மலம்புலா டேம் இஸ் லொக்கேட்டட் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ். மலம்புலா டேம் வந்துட்டு எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பாலக்காடு. ஸோ ஆலப்புழா, மலம்புலா இதெல்லாம் வந்துட்டு கேரளாவில் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். இது எங்கே குறிப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு. மலம்புலா அணை எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலக்காடு. மலம்புலா டேம் இஸ் லொக்கேட்டட் இன் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் இன் கேரளா. அடுத்து, உக்கை டேம் இஸ் பில்ட் ஆன் த ரிவர். எங்கே கட்டியிருக்காங்க உக்கை டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கை டேம் வந்துட்டு தப்தி நதிக்கு குறுக்கே வந்துட்டு கட்டியிருக்காங்க. நம்ம வந்துட்டு முன்னாடி இதுக்கு ஸ்லைட்லேயே நம்ம பார்த்தோம், மேப்பில் உத்கை டேம் இருந்தது. அண்டு உத்கை டேம் எந்த நதிக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்தி நதிக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க. எங்கன்னா மகாராஷ்டிராவில் கட்டியிருக்காங்க. குஜராத்தில் உத்கை டேம் வந்துட்டு தப்தி நதிக்கு குறுக்கே வந்துட்டு கட்டியிருக்காங்க. உத்கை டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த தப்தி ரிவர் இன் குஜராத். அடுத்தது, திபாய்முக் டேம் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட். திபாய்முக் டேம் வந்துட்டு எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு மணிப்பூர். திபாய்முக் டேம் இஸ் லொக்கேட்டட் ஆன் த மணிப்பூர் ஸ்டேட். எந்த ரிவருக்கு அக்ராஸ் ஆனால் பாரக் ரிவர். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேண்டமாக கேட்குற கொஷின்ஸ். ஸோ நீங்கள் இதுக்குன்னு மணிப்பூரில் உள்ள ரிவர் சிஸ்டம், அங்கே உள்ள டேம் இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக படிக்கணும் தேவையில்லை. இந்த மாதிரி கொஷின்ஸ்லேருந்து நம்ம எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். இதே நம்மளுக்கு சப்போஸ் கேட்குறதுனா ரிப்பீட் ஆகும். இதை வச்சே நம்ம வந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ திபாய்முக் டேம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாரக் ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் கட்டியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேம் இஸ் பில்ட் ஆன் கிருஷ்ணா ரிவர். கிருஷ்ணா ரிவரில் வந்து கட்டப்பட்டுள்ள அணை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நாகார்ஜுனா சாகர் டேம். நாகார்ஜுனா சாகர் டேம் தான் தெலங்கானாவில் கிருஷ்ணா ரிவருக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை. நாகார்ஜுனா சாகர் டேம் இஸ் லொக்கேட்டட் இன் கிருஷ்ணா ரிவர் இன் தெலங்கானா ஆந்திர பிரதேஷ் பார்டரில் வந்துட்டு நாகார்ஜுனா சாகர் டேம் வந்துட்டு கட்டியிருக்காங்க. அடுத்து, இந்த தோலா சாதியா பிரிட்ஜ் இஸ் பில்ட் அக்ராஸ் விச் ரிவர். தோலா சாதியா பிரிட்ஜ் வந்துட்டு எந்த நதிக்கு குறுக்கே வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோஹித் நம்ம பார்த்தோம். பிரம்மபுத்திரா நதியோட ஒரு துணை நதி தான் வந்துட்டு லோஹித்னு பார்த்தோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷில் வந்துட்டு இருக்குது. இதுக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு பிரிட்ஜு தான் தோலா சாதியா பிரிட்ஜு. தோலா சாதியா இந்தியாஸ் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் தோலா சாதியா. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா புபேன் ஹசாரிகா சேது. இஸ் பில்ட் ஆன் த லோஹித் ரிவர் இன் அசாம். இன் விச் ஸ்டேட் இஸ் த காந்தி சாகர் டேம் லொக்கேட்டட். காந்தி சாகர் டேம் வந்துட்டு எந்த மாநிலத்தில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு எந்த ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க. சம்பல் எங்கே ஓடுது? மத்திய பிரதேஷ். ஸோ
மத்திய பிரதேஷ்க்கு அக்ராஸாக தான் காந்தி சாகர் டேம் இருக்குது. காந்தி சாகர் டேம் இஸ் சிச்சுவேட்டட் இன் மண்டசோர், மத்திய பிரதேஷ் அந்த சம்பல் ரிவர். அடுத்து காந்தி சாகர் டேம் இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர் இன் மத்திய பிரதேஷ்? அதே கொஷின் தான், சம்பல் ரிவர். காளேஸ்வரம் இஸ் அன் இரிகேஷன் ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் பை விச் ஸ்டேட்? காளேஸ்வரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த மாநிலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா. காளேஸ்வரம் இஸ் அ லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் பை தெலங்கானா கவர்மெண்ட் ஆன் கோதாவரி ரிவர். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் பார்த்தோம், கோதாவரியவும் கிருஷ்ணா ரிவரையும் ஜாயின் பண்ணுற ஒரு லிஃப்ட் இரிகேஷன் பார்த்தோம். இதுலேயும் காளேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்துட்டு தெலங்கானா கவர்மெண்ட்டால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ருக்ரா மீடியம் இரிகேஷன் டேம் ப்ராஜெக்ட் இஸ் இன் விச் ஸ்டேட்? ருக்ரா மீடியம் இரிகேஷன் டேம் ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. ஆன்சர் வந்துட்டு ஒடிசா. ருக்ரா மீடியம் இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த மாநிலத்தில் இருக்குது? ருக்ரா நடுத்தர நீர்ப்பாசன அணை திட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. ஆன்சர் வந்துட்டு ருக்ரா ரிவருக்கு அக்ராஸாக ஒடிசா மாநிலத்தில் வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது. ரிகந்த் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் இன்? ரிகந்த் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. ரிகந்த் ரிவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கங்கா ரிவரோட ஒரு கிளை நதியாக இருக்குது. இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் உத்தரப்பிரதேஷ். அஸ்ஸாம் கிடையாது, ஹரியானா கிடையாது, ஹிமாச்சல் பிரதேஷ் கிடையாது, உத்தரப்பிரதேசில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ரிகந்த் ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் இன் ரிகந்த் ரிவர் இன் சோன்பத்ரா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை, எந்த மாநிலத்தில் இருக்குது, எந்த ரிவருக்கு அக்ராஸாக இருக்குதுன்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ரிகந்த் திட்டம் உத்தரப்பிரதேசத்தில் சோன்பத்ரா மாவட்டத்தில் ரிகந்த் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது. அடுத்தது வேர் இஸ் கண்டலேரு டேம் லொக்கேட்டட்? இது முன்னாடி ஸ்லைடில் இந்த ஒரு கொஷின் பார்த்தோம். கண்டலேரு அணை எங்கே அமைந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில், நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் இஸ் பக்லாடியா டேம் ப்ராஜெக்ட் லொக்கேட்டட்? பக்லாடியா டேம் ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா, வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, அசாம். இதில் பக்லாடியா டேம் ப்ராஜெக்ட் வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஒரு டேம் ப்ராஜெக்ட்டு. இது பிரம்மபுத்திரா ரிவருக்கு குறுக்கே வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமில் பிரம்மபுத்திரா அணைக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தான் இந்த பக்லாடியா டேம் இரிகேஷன் ப்ராஜெக்ட். பக்லாடியா டேம் ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் இன் பிரம்மபுத்திரா ரிவர் ட்ரிபியூட்டரி இன் அசாம். ஸோ பக்லாடியா டேம் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அசாமில் இருக்குது. அடுத்து ஜெயக்வாடி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர்? ஜெயக்வாடி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 வந்துட்டு எந்த நதியின் குறுக்கே வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதாவரியின் குறுக்கே வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது தான் இந்த ஜெயக்வாடி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இதோட ஃபேஸ் 1 வந்துட்டு இப்போ முடிஞ்சிருக்குது. அடுத்து ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்துட்டு இன்னும் கண்டினியூஸாக கட்டுவாங்க. இது எந்த நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி நதி குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளது. அடுத்து வேர் இஸ் பைத்தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் லொக்கேட்டட்? பைத்தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த மாநிலத்தில் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தான் வந்துட்டு ஜெயக்வாடி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்லைட்டாக நம்ம பார்த்தோம், ஜெயக்வாடி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் கோதாவரி ரிவருக்கு கிராஸாக கட்டியிருக்காங்க, மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் கட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் இது, அந்த ப்ராஜெக்டோட இன்னொரு நேம் தான் பைத்தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. எந்த ரிவருக்கு அக்ராஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி ரிவருக்கு அக்ராஸாக இருக்குது. ஜெயக்வாடி அதே இதுதான் கொஸ்டின் வருது. ஜெயக்வாடி ப்ராஜெக்ட் இஸ் த லார்ஜஸ்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் சிச்சுவேட்டட் ஆன் விச் ரிவர்? எந்த ரிவரில்? கோதாவரி ரிவர். அடுத்து புலிச்சின்தாலா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர்? புலிச்சின்தாலா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த ரிவரில் வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு கிருஷ்ணா ரிவரின் தெலங்கானாவில் உள்ள கிருஷ்ணா ரிவரில் தான் இந்த புலிச்சின்தாலா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வந்துட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன் விச் ஸ்டேட் இஸ் த பான்சாகர் டேம் சிச்சுவேட்டட்? பான்சாகர் டேம் நம்ம பார்த்தோம், ஏஷியாஸ் லார்ஜஸ்ட், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எர்த்தன் டேம்னு பார்த்தோம், ஏஷியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எர்த்தன் டேம்னு பார்த்தோம். இது எந்த ஸ்டேட்டில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான்சாகர் டேம் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். எந்த ஸ்டேட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில். பான்சாகர் டேம் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். அடுத்தது அல்மாட்டி டேம் இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர்? அல்மாட்டி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா குறுக்கே வந்துட்டு அல்மாட்டி அணை வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது. ஸோ கிருஷ்ணாவில் தான் புலிச்சின்தாலா ப்ராஜெக்டும் இருக்குது, அல்மாட்டி டேமும் வந்துட்டு கிருஷ்ணாவுக்கு குறுக்கே தான் கட்டப்பட்டுள்ளது. பான்சாகர் டேம் வந்துட்டு மத்திய பிரதேசில் சோன் ரிவருக்கு குறுக்கே வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது. அல்மாட்டி டேம் வந்துட்டு கிருஷ்ணாவுக்கு குறுக்கே வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில். அல்மாட்டி டேம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இஸ் ஆன் விச் ரிவர்? எந்த ரிவரில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணா ரிவர். இட் இஸ் ஆன் கிருஷ்ணா ரிவர்.
அடுத்து விச் இஸ் த ஓல்டஸ்ட் டேம் இன் இந்தியா, இந்தியாவின் மிக பழமையான அணை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராண்ட் அணைக்கட்டு. கரிகால சோழனால் கட்டப்பட்டுள்ள இந்த கிராண்ட் அணைக்கட்டு தான் இந்தியாவின் மிக பழமையான நதி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் வந்துட்டு இருக்கிறது தான் இந்த காவேரி ரிவருக்கு அக்ராஸாக வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது தான் இந்த கிராண்ட் அணைக்கட்டு. கல்லணை கிராண்ட் அணைக்கட் இஸ் பில்ட் பை கரிகால சோழா, இஸ் த ஓல்டஸ்ட் டேம் இன் இந்தியா. சர்தார் சரோவர் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் ராஜஸ்தான் ஓவர் த, எந்த நதிக்கு அக்ராஸாக வந்து சர்தார் சரோவர் டேம் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நர்மதா ரிவர். ஆன்சர். ஹிராகுட் டேம் இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர், ஹிராகுட் அணை வந்துட்டு எந்த நதிக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க மகாநதி ரிவர். ஷாராவதி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட் ஆன் விச் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு ஷாராவதி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கர்நாடகாவில் ஜோக் ஃபால்ஸில் வந்துட்டு அக்ராஸாக தான் இந்த ஷாராவதி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. ஜோக் ஃபால்ஸ் தான் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் இந்தியா. ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு ஜோக் ஃபால்ஸ் தான். அடுத்து துங்கபத்ரா மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் இஸ் பில்ட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ட்ரிபியூட்டரி ஆஃப், எந்த நதியின் கிளை நதியின் குறுக்கே வந்துட்டு துங்கபத்ரா மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் வந்து கட்டியிருக்காங்க. துங்கபத்ரா மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு எந்த நதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்கன்னா துங்கபத்ரா நதிக்கு குறுக்கே கட்டியிருக்காங்க. இது எதோட கிளை நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவோட கிளை நதி. ஸோ இது எதுக்கு குறுக்கனா கிருஷ்ணாவோட கிளை நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கிறது. துங்கபத்ரா இஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா ரிவர். கோசி ஃப்ளட் கண்ட்ரோல் அண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் லொக்கேட்டட் இன், எங்கே இருக்குது கோசி வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், சாரா ஆஃப் பீகார்னு பார்த்தோம். ஸோ இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் அமைஞ்சிருக்குது. கோசி வந்துட்டு எந்த நதியோட ஒரு துணை நதி அப்படின்னு பார்த்தோன்னா கங்காவோட ஒரு துணை நதி. ஓகே, இதோட வந்துட்டு நம்ம ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இரிகேஷன் சிஸ்டம் அண்டு இந்தியன் ட்ரைனேஜ் வச்சு கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டோம். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்டு பீரியாடிக்கலாக ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டேம்லாம் நம்மளுக்கு நல்லா பரிச்சயம் ஆயிரும். எந்தெந்த ரிவருக்கு அக்ராஸாக எந்தெந்த டேம் கட்டியிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் அது வந்து லொக்கேட் ஆகிருக்குது, ஹையஸ்ட் டேம் எது, எத்தனை டேம் எது, லார்ஜஸ்ட் டேம் எது, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா பரிச்சயம் ஆயிரும். மேக்ஸிமம் இந்த இதுலேருந்து நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன்லேருந்தே நம்மளுக்கு அடுத்தடுத்து கொஷின்ஸ் வரும். இதில் உள்ள ஆப்ஷன்ஸ்லேருந்து தான் ஒவ்வொரு கொஷினும் அடுத்தடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதையே வந்துட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக பார்த்த பெனின்சுலார் இந்தியாவில் உள்ள டேம்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதையும் கூட நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு அது நல்லா மனப்பாடம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்மாட்டி ரிவர் வந்துட்டு எந்த ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க. அல்மாட்டி டேம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணா ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க. பான்சாகர் டேம் வந்துட்டு எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோன் ரிவர் மத்திய பிரதேஷில் வந்துட்டு சோன் ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க. சோன் ரிவர் எங்கே போய் கங்காவில் கலக்கிற ஒரு நதி. எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்கண்டக் பிளாட்டியூ. அமர்கண்டக் பிளாட்டியூலேருந்து நம்ம 3 ரிவர் ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஒன்று சோனு, இன்னொன்று நர்மதா, மூணாவது வந்து தாமோதர். இதில் சோன் நதி வந்துட்டு மத்திய பிரதேசில் இருக்குது. அதுக்கு அக்ராஸாக கட்டியிருக்கிறது தான் வந்துட்டு பான்சாகர் டேமு. அடுத்து புலிச்சின்தாலா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணா ரிவருக்கு அக்ராஸாக வந்துட்டு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இருக்குது. இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா ஸ்டேட்டில் வந்துட்டு கிருஷ்ணா ரிவருக்கு அக்ராஸாக வந்துட்டு கட்டியிருக்காங்க புலிச்சின்தாலா. அதே இது கிருஷ்ணா ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்க டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலமாட்டி டேம் கர்நாடகாவில் கட்டியிருக்காங்க. அதே இது வந்துட்டு ஜேக்வாடியா ப்ராஜெக்ட், இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி டேமுக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க. எங்கே மகாராஷ்டிராவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். மகாராஷ்டிராவில் உள்ள கோதாவரி டேமுக்கு அக்ராஸாக வந்துட்டு ஜேக்வாடியா ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் பார்த்தோம். இது இன்னொரு பேர் வந்துட்டு பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். இது எங்கே இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது. ஜேக்வாடியா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர், கோதாவரி ரிவர் இன் மகாராஷ்டிரா. இதோட இன்னொரு பேர் வந்துட்டு பைத்தான் டேம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். பகலாடியா டேம் ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் இன் பிரம்மபுத்திரா ரிவர் இன் அஸ்ஸாம். பகலாடியா டேம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா அணைக்கு அக்ராஸாக வந்துட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். கண்டலேறு டேம் வந்துட்டு நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஆந்திர பிரதேசில் கட்டியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம வந்துட்டு பெனின்சுலார் இந்தியாவில் உள்ள ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் எது, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் என்ன, இதில் என்னென்ன டேம் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் கட்டியிருக்காங்க, எதெல்லாம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்துட்டு கட்டியிருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறது மூலமாக இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம நல்லா மாஸ்டர் ஆகிடலாம். ஸோ இதுலேருந்து கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ண முடிகிற எபிலிட்டியோடு இருக்கலாம். இன்னும் முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் வந்துட்டு பார்த்துருந்தோம். சிந்து, பிரம்மபுத்திரா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்.
இதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். சிந்து நதிக்கு அக்ராஸாக கட்டியிருக்க டேம் என்னென்ன, அதோட ட்ரிபியூட்டரிஸ்க்கு அக்ராஸாக கட்டியிருக்க டேம் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பிரம்மபுத்திரா நதிக்கு அக்ராஸாக கட்டியிருக்க டேம் என்னென்ன, இது எல்லாமே நார்த் ஈஸ்டர்ன் ரிவர்ஸில் வந்துடும். நார்த் வெஸ்டர்ன் ரிவர்ஸில் வந்துட்டு இந்த சிந்து நதியோட ரிவர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதை வந்துட்டு முக்கியமாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். இதிலேருந்து நம்ம வந்துட்டு பீரியாடிக்கலாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு இந்த சாப்டர் நம்மளுக்கு பரிச்சயமாயிரும். இதோட இந்த பர்டிகுலர் சாப்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு டிஸ்கஷன் முடியுது. அடுத்த செஷனில் வந்துட்டு ஜியாகிரஃபியோட ஒரு ஓவரால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் முடிச்சு ஜியாகிரஃபி சாப்டர் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஆல்.